அழகான காட்டுல எறும்புகளும் வெட்டுக்கிளியும் வாழ்ந்து வந்துச்சு. அந்த எறும்புங்க எல்லாமே தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சு தனக்கு தேவையான உணவை சேர்த்து வைக்குங்க. ஆனா இந்த சோம்பேறியான வெட்டுக்கிளி எப்போதும் படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த எறும்புகளையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு வயசான எறும்பு மழைக்காலம் வர போது நீ இஷ்டத்துக்கு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காம உனக்கான உணவை சேர்த்து வைக்கணும்னு அட்வைஸ் பண்ணிச்சு. அது எதையுமே கண்டுக்காத அந்த வெட்டுக்கிளி தான் இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. வின்டர் சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உணவே இல்லாம அந்த வெட்டுக்கிளி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பசி தாங்க முடியாத அந்த வெட்டுக்கிளி அந்த எறும்பு கூட்டத்திலே போய் உணவு கேட்டுச்சு. சம்மர் ஃபுல்லா ஆட்டம் போட்டுட்டு எங்ககிட்டே வந்து உணவு கேட்கறியா அப்படின்னு ஒரு எறும்பு திட்டுச்சு. அப்புறம் பாவப்பட்டு தன்னோட உணவை எறும்பு கொடுத்துச்சு. ஸோ த மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ் இன்னைக்கு கஷ்டப்பட்ட நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு அழகான குரங்கு வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் இந்த அழகான குரங்கு பசியா இருந்த ஒரு முதலையை பார்த்து அந்த மரத்தில் உள்ள நாவல் பழத்தை பறித்து அந்த முதலைக்கு கொடுத்துச்சு. அந்த நாவல் பழத்தோட டேஸ்ட் அந்த முதலைக்கு ரொம்ப பிடிச்சி போனனால டெய்லி வந்து அந்த குரங்குக்கிட்ட நாவல் பழத்தை வாங்கி சாப்பிட்டுச்சு. இந்த பழங்களை வாங்கிட்டு போய் தன்னோட ஒய்ஃபுக்கும் கொடுத்துச்சு. அவங்க ஒய்ஃபுக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒய்ஃப் முதல்ல இந்த நாவல் பழமே இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னா அந்த நாவல் பழத்தை டெய்லி சாப்பிட்ற அந்த குரங்கோட ஹார்ட் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த குரங்கோட ஹார்ட் வேணும்னு கேட்டுச்சு. இந்த ஹஸ்பண்ட் முதலைக்கு இது பிடிக்கலாட்டியும் தன் மனைவிக்காக வேறு வழி இல்லாமல் அந்த குரங்கோட ஹார்ட்டை கொண்டு வரதுக்காக அழகான குரங்கை தன் ஒய்ஃப் பார்க்க விரும்புகிறாங்கன்னு பொய் சொல்லி தன் முதுகில் ஏற்றி கொண்டு வந்துச்சு. ஆனால் தனக்கு இவ்வளோ உதவி செஞ்ச அந்த குரங்கை ஏமாத்துறதுக்கு அந்த முதலைக்கு மனசு வரல. பாதி வழியிலேயே உன்னோட ஹார்ட்டை என் ஒய்ஃப் சாப்பிட ஆசைப்பட்றாங்க, அதனால தான் உன்னை நான் ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுச்சு. புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த குரங்கு முதலைக்கிட்ட நீ இதை முதலே சொல்லியிருக்க கூடாதா, நான் இப்போ தான் என்னோடய இதயத்தை கழட்டி மரத்தில் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. நீ என்னை மறுபடியும் கொண்டு போய் மரத்துக்கிட்ட விடு, நான் இதயத்தை எடுத்துகிட்டு மறுபடியும் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. கொண்டு போய் மரத்துக்கிட்டே மறுபடியும் விட்டுருச்சு. உடனே மரத்தில் ஏறின குரங்கு இதயம் இல்லாமல் யாராவது உயிரோடு இருக்க முடியுமா, முட்டாள் முதலையே அப்படின்னு சொல்லி சிரிச்சிச்சு. ஒரு புத்திசாலியான நரி தவறுதலாக ஒரு ஆழமான குழிக்குள்ள விழுந்துருது. அந்த நரியால் உடனே வெளியே வர முடியல. தூரமாக ஒரு ஆடு வரதை கவனித்த அந்த நரி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு திட்டத்தை தீட்டுது. அந்த நரி அந்த ஆடுகிட்ட உள்ள நிறையா அழகான அற்புதமான டேஸ்டான புல் நிறையா இருக்குது, நீ உள்ளே குதிச்சேன்னா அந்த புல் எல்லாத்தையும் நீ மட்டுமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுது. இதை நம்பி பேராசைப்பட்ட அந்த ஆடு உள்ளே குதிச்சிருது. அதுக்கப்புறமா அந்த ஆடோட முதுகில் அந்த நரி ஏறி வெளியே குதிச்சு அந்த ஆட்டை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்குது. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது.